2024 மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட மிக முக்கியமான மேட்ச், அதாவது இறுதி கட்டம். ஒரு ஃபைனல் பார்க்க போறோம். ஒரு மேசிவ் மேட்ச் தான் சொல்லலாம். அண்ட் ஸ்டில் ஒரு முறை கூட ஃபைனலை பார்க்காத ஒரு டீம் அப்படின்னு கேட்டால் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த முறை ஃபைனல் வந்திருக்காங்க லக் ஃபேக்டரோட. அண்ட் ஸ்டில் 3 முறை, அதாவது இது 3வது முறை ஃபைனல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கேப்டனா டீமை வழிநடத்திட்டு போனாலும் ஸ்டில் 2 முறை ஏமாற்றம். ஆனால் இந்த முறை கப்பு அடிச்சாகணுன்றது ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே அவரோட பேட்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது. டீம் ஆஸ்திரேலியாவை அடித்த விதமாகட்டும், நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்த விதமாகட்டும் இங்கிலாண்டை. ஸோ அதிலே கிளியராக தெரியுது ரோஹித் சர்மா கப் எடுத்துகிட்டு போகிற மைண்ட் செட்டில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று மேட்ச் ஜெயிச்சவன எமோஷனலி அவர் கண்ணில் அந்த கண்ணீர் வந்தது நம்ம பார்த்தோம். எப்படி இருந்துச்சு நிதிஷ் உனக்கு? ரோஹித் சர்மா அழுது கண்டிப்பாக எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஸோ அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபேன்ஸுக்குமே அப்படிதான். ஏன்னா 2023 ஃபைனலில் தோத்துட்டு உட்காந்து அழுதுருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காரு. இன்னொன்று ஞாபகம் இருக்கா? 2023 ஃபைனல் தோத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு அவங்க மிஸ்ஸஸ்ட கேட்டாரு, இது கனவு தானே அப்படின்னு கேட்டதுலாம் எப்பா 4வது வீடியோல சொல்றீங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய மூமெண்டா. அது இப்போ ஞாபகம் இருக்காது, சரியாக்கிடுவாரு. அது இப்பவும் ஒரு ஞாபகம் இருக்கும், இருக்காதா பின்ன? அதனால தான் அந்த எமோஷனல் கரெக்டா கண்ணில் தெளிவா தெரிஞ்சுது. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அன்பீட்டன் டீம்ஸ் வந்து ஃபைனல்ல மோதிக்க போறாங்க. இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில 2 டீமுமே அன்பீட்டனா வந்ததே கிடையாது. சூப்பர். ஸோ அது என்ன போட்டி? சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இந்தியா மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனல் போட்டி. அதோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. என்னடா சொன்னேன்? சரி, ஓகே. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ் அவர்கள். நிதிஷ், இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில டீமெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என் சைடில் சவுத் ஆப்பிரிக்கா நான் சொல்லிட்டு இருந்தேன், வருவாங்கன்னு சொல்லி. அவங்களும் வந்தாங்க. இன்னொரு பக்கம் டீம் இந்தியா, ஒய்நாட் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், டீம் இந்தியா ஃபைனல் ஆடுற அளவுக்கு பொட்டன்ஷியல் டீம் தான். ஸோ ஃபைனலில் தான் ஏதோ ஒன்று நடக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு தெளிவாக வந்து ஃபைனல் வந்து 2 டீமும் வந்திருக்காங்க. இப்போ யாருக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா வந்து டீம் இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ்னுவேன். ஏன்னா நடக்க போறது பார்படாஸ்ல இந்தியா ஒரு போட்டி ஆடி இருக்காங்க. அண்ட் பார்படாஸ்ல இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்து இந்தியன் டீமா தான் இருந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்படாஸ் கிரவுண்ட்ல வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கான கொஞ்சம் அந்த ஹையர் ஹேண்ட் அப்படிங்கிறது இருக்கு. எஸ், டெஃபினெட்லி. அண்ட் ஸ்டில் யார் டாஸ் வின் பண்ணாலும் தயக்கம் இல்லாமல் பேட் போவாங்க. பிகாஸ் காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 170+ நீங்கள் அடிக்கவே முடியும் தெளிவாக. ஸோ ஏன்னா டீம் இந்தியா மாதிரி ஒரு டீம் பேட்டிங் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அடிச்சு நொறுக்குவாங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுது நிதிஷ், டெஃபினட்டாக வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காட்ட ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் தடுமாற அளவுக்கு இருந்தாலுமே கிளாஸன் மட்டும் ஆடுவார். மார்க்கரம் ஓரளவுக்கு தட்டி ஆடக்கூடிய பிளேயர், அவ்வளவுதான். தவிர கிளாசன் மட்டும் தான் ஆடுவார். ஸோ கிளாசன் கேட்ட குல்தீப் அதை எடுத்துட்டாருன்னா, அதான் நீங்க ஸ்பின்னர்ஸை பத்தி பேசும்போது இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க அடிக்கிறதுக்கு கிளாசன் இருக்காரு. பட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்பின்னர்ஸையும் நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. கேசவ் மகாராஜ் அண்ட் ஷம்ஷி, கேப்டன் மார்க்ரமையும் மறந்துடாதீங்க. பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அவங்களோட ஸ்பின் அட்டாக்கே நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஷம்ஷி தான் மேஜிக் பண்ணிட்டு போயிடுவாரு. கேசவ் மகாராஜ் வந்து சைலண்ட் கில்லர். மார்க்ரம் உங்களுக்கே தெரியும், தேவையான நேரத்துல வந்து விக்கெட் எடுத்து. சூப்பர். ஸ்பின்னை பத்தி நான் அட்வான்டேஜா இந்தியாவுக்கு சொல்லிட்டேன். ஆனா இந்த பக்கம் ஸ்பீடை பத்தி நான் சொல்லி ஆகணும். டீம் இந்தியா கம்பேரிட்டிவ்லி சவுத் ஆப்பிரிக்கா போனா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பீட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜான்சன் ஆகட்டும், ரபாடா ஆகட்டும், நோர்கே ஆகட்டும், 3 பேருமே கலக்குன்னு கலக்கிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்தியன் பேட்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சவாலாக தான் அவங்க இருப்பாங்க. அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஸோ ஸ்டில் இந்த சைடு ஃபாஸ்ட் பவுலர், இந்த சைடு ஸ்பின் பவுலர், இப்படிதான் இருக்க போகுது இந்த பேட்டில். ஸோ யார் டாஸ் வின் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் கூட பெரிய இம்பாக்ட் கொடுத்தது கிடையாது. பட் ரபாடாவும் சரி, நோர்கியாவும் சரி, ஐபிஎல் அவங்க காட்டாத ஃபார்ம் இங்க காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா நோர்கியா எடுக்கிற விக்கெட் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் இருக்கும்போதே தெரியலடா. எஸ், அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்தியாவோட பவுலிங்கும், முக்கியமா பும்ரார் இருக்காரு. சோ நம்மளோட ஹர்ஷ்தீப் பும்ரார் அதான் பாக்குறேன் இருக்காரு. ஓகே, இருக்கார். மரியாதை. ஓகே. ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு. என்ன பண்ண போறாருங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சிவம்துவே கூட போடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. போடலாம். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு, கான்ஃபிடன்ட் வர வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. அதை விட்டு வைஸ் கேப்டன் கொடுத்தாரு. 3 பேருக்கு பின்னாடி இறக்கி விட்டு எங்க நடக்குது? இங்கிலாந்து தோத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன விடு, இதுக்குள்ள வருவோம். சோ அதாங்க கண்டிப்பா ஒரு முக்கியமான மேட்சா தான் இருக்க போது டீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பிகாஸ் வந்து இவங்க இது வரைக்கும் ஃபைனலே வந்தது கிடையாது. அண்ட் அதெல்லாம் தாண்டி ரோஹித் சர்மாவுக்கு முக்கியமான மேட்ச். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த டீம் இந்தியா, இந்த டீம் இந்த லைனை திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா விராட் கோலி ஒரு பக்கம் என்னத்த சொல்றது, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் சொன்ன நேற்று கூட ராகுல் டிராவிட் கூட அவுட் ஆனது ரொம்ப பேசுவாரு. அந்த எமோஷனலி அவர் போன்னு சொல்லிட்டு திரும்ப பல்லெல்லாம் கட்டிப்பாரு. மேபி ஃபைனல் அவருக்கான இன்னிங்ஸா இருக்குமா, ஒரு 70+ போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்படாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் பிச் தான், ஓரளவுக்கு அடிக்கிற ஸ்கோர் தான். ஸோ டெஃபினட்டா அவரால் அடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இருக்கு. ஸோ விராட் வந்து ஃபார்முக்கு வருவார் நம்பிக்கை இருக்கு. 7 மேட்ச் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், வரல. ஃபைனல்ல வந்தா நல்லா இருக்கும். நீங்க ரோஹித் சர்மா பத்தி பேசியிருந்தீங்க. சோ தோனிக்கு அப்புறமா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டனா ரோஹித் சர்மா இருக்காரு. ஐசிசி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது 3வது ஃபைனல். இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஃபைனல் யாராச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோனி 4 ஃபைனல் அட்டன் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மாக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கன்சிக்யூட்டிவா இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் சரி, ஓடிஐ வேர்ல்டு கப்பும் சரி, இப்போ T20 வேர்ல்டு கப் சரி, தொடர்ந்து 3 ஈவெண்ட்ஸ்லயும் ஃபைனல் அப்படிங்கறத கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. சரி, ஓகேப்பா, எல்லாம் சொல்லியாச்சு, எல்லா ப்ரிவியூ எல்லாருக்கும் தெரியும். யார் ஜெயிக்க போறா அதை சொல்லு. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி சவுத் ஆப்பிரிக்கா டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டீம் நல்லா இருக்கு. இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அதனால இந்தியா தான் ஜெயிக்கும். எனக்கு இந்தியா மேல உள்ள நம்பிக்கையில சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்க லக்கின் மூலமா சவுத் ஆப்பிரிக்கா 2024 மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பை தூக்குவாங்க, அதாவது மார்க்ரம் தூக்குவாருன்னு நம்பிக்கை எனக்கு. எக்ஸாக்டா லக் ஃபேக்டர் இருக்கு. ஸோ 2 டீமே கம்பேர் பண்ணும்போது இந்தியா செம்ம கான்ஃபிடன்ஸா மேட்சஸை வின் பண்ணிருப்பாங்க, டாமினண்டா வின் பண்ணிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அன்பீட்டன் தான். அன்பீட்டன் அது சொல்ல வரல. ஆனா அவங்க கடைசி ஓவரோ இல்ல கடைசி பாலோ புல்டாஸ் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணி பழகிட்டாங்க. பட் இந்த பக்கம் ரோஹித் சர்மாவோட டீம் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸா வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் இங்க சேஞ்சஸ். ஆனா எனக்கு ஒரே விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். ரோஹித் சர்மா அழுததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெஃபினட்டா அவர் வந்து இந்த வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்தாரு, நான் ஹாப்பி தான். பிகாஸ் அடுத்த T20 வேர்ல்டு கப் இருப்பாரானே தெரியல. சரிப்பா, சூப்பர்ப்பா, எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ வழக்கம் போல ஃபேண்டசி பிக் போகும் இல்லையா? நானே ஃபர்ஸ்ட் எடுத்துறவா? எடு அப்பதான். இல்ல எடு போ, எடுத்துறவா? உனக்கு வாய்ப்பு கொடுக்குற, எடு. ரோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், சிவம் துபே போறேன். எஸ், கேசவ் மகாராஜா, மார்க் ரம் 5 பேர். ஓகே, இப்போ நீ எல்லா பிளேயர் எடுத்தா நான் இங்கே யார் எடுக்கிறது? என்னோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் பேட்டிங் சைடில், அண்ட் ஸ்டப்ஸ் செகண்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 3, ஷம்சி அண்டு கிளாசன். ஸ்பின்னருக்கு எதிராக நல்லா இருக்கக்கூடியதா நான் கிளாசன் பக்கம் போகிறேன். ஒரு இந்தியன் கூட தோக்க போற டீம்டா. ஐயோ, ஆசைப்பட சொல்லல. இது எங்களோட ஒபினியன் மட்டும் தான். சோ உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிக்கன் போடுவாங்கடா அவங்க. என்னடா இது எல்லாரும் இந்தியன், நீ நம்ம வீடியோக்கா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். உங்கள மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் கூட இருக்கலாம். என்னடா சொல்ல முடியாது. அட பாவி, என்ன வந்து ஃபுல்லா ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணீங்க, பட்லர் இருந்தாரு, ஒரு காரணம் இருக்கு. ஆமா, எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா விஷயத்தை சொல்லிடுறேன் தம்பி. நான் அது தெளிவா சொல்லிடுறேன். டீம் இங்கிலாண்டே வந்து ஒரு வேளை ஃபைனல் வந்தாலுமே நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டேன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேல எனக்கு எந்த கன்சர்னும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா லக் ஃபேக்டர் அவங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. ஆப்போனன்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றதான் சொல்றேன். இது வரைக்கும் ஃபைனலே வராத சவுத் ஆப்பிரிக்காவோட ஹிஸ்டரி மாறி இருக்கு. அண்ட் ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேபி இவ்வளோ பாசிட்டிவாக வந்த நிமிஷம் அதுவும் பாசிட்டிவாக தான் வரும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் சவுத் ஆப்பிரிக்கா சொல்கிறேன். தவிர மற்றபடி எந்த ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, வேற லெவலில் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் தான் போய் குவிண்டன் டிகாக் விக்கெட் மட்டும் தான் போச்சு. அது ஃபெயிலியர் இருக்கு டிகாக்கு. அதனால மேபி அடுத்த மேட்ச் ஒரு ஃபார்முக்கு வரலாம். பீரியட் இருக்க பிளேயர்லாம் இன்னும் சரியா ஆடல. எல்லாரும் ஒரு மேட்சை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, அது அந்த மேட்ச் ஃபைனலாக இருக்கணும் ஒரு நம்பிக்கை வருது. தம்பி வேற ஒன்றும் இல்லை தம்பி. சரி, ஓகேண்ணே, ஃபைனலில் பார்த்துருவோம். ரோஹிதா, மார்க்ரமா, விராட் கோலியா, டிகாக்கா? விராட் கோலி ஃபார்முக்கு வரணுங்க, அடிக்கணுங்க. குல்தீப் யாதவ். விராட் கோலி ஃபார்முக்கு வந்தா சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போயிடும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. சரி பரவாயில்லப்பா, அது இப்படி நடந்தா ஓகே. சரி, ஓகே. நாயகன் மீண்டும் வரணுங்க. தம்ப்லைன் போட்டுக்கோ, நாயகன் மீண்டும் வருவாரா? தம்ப்லைன் போடு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம்.